வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 26/11/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நவம்பர் வியாழன்கிழமை, சார்வரி கார்த்திகை 11ஆம் தேதி. இன்று ஏகாதசி சுபமுகூர்த்த தினம். இன்று உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:15, கரணம் 3 முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 7:39 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:53 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு இரவு 11:53 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். இன்றைய தத்துவம்: கோபம் அன்பை அளிக்கும், செருக்கு அடக்கத்தை அளிக்கும். இன்றைய ராசி பலன்கள். மேஷம், உங்களோட கடுமையான நடத்தையினால மனைவியோட உறவு பாதிக்கப்படலாம். அதனால அப்படி நடந்து கொள்வதை தவிர்த்திடுங்க. அல்பமா எதையாவது செய்வதற்கு முன்பு அதனால ஏற்படும் விளைவுகளை யோசிங்க. முடியும்னா வெளியில சென்று மனநிலைய மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க ஏதாவது பயணத்துல செல்ல வேண்டி இருந்தா உங்களுடைய விலை மதிப்பு மிக்க பொருட்கள்ல கவனம் செலுத்த வேண்டுங்க. அது திருட்டு போக வாய்ப்பு இருக்கு. முக்கியமா உங்க பணப்பை கவனமா வைத்துக் கொள்ளுங்க. முதியவர் ஒருவரோட ஆரோக்கியம் சிறிது கவலையும் தரலாங்க. உங்க காதலரின் தேவையற்ற தேவைகளுக்காக வளைந்து கொடுக்காதீங்க. நேர்மையானவங்களோட அணுகுமுறையில உறுதியாகவும் இருங்க. உங்களோட உறுதிப்பாடு கவனிக்கப்படுங்க. உங்க திறமைகளும் கவனிக்கப்படும். வணிகர்கள் இன்னைக்கு வணிகத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினர்களோட அதிக நேரம் செலவிட விரும்புறாங்க. இது உங்க குடும்பத்தை நல்லிணக்கத்தை உருவாக்க சூடான வாக்குவாதத்துக்கு பிறகு இணக்கமாகி உங்க துணையோட இனிமையான மாலை பொழுத கழிப்பீங்க. புதிய தொழில் தொடர்பான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. உடன் பிறந்தவங்க சாதகமாக செயல்படுவாங்க. குடும்ப விவகாரங்களை மற்றவங்களோட பகிர்வதை தவிர்த்திடுங்க. திடீர் யோகத்தினால எதிர்பாராத வரவுகள் உண்டாகும். பொது காரியங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளா இருக்க போகுதுங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரவுகள் உண்டாக போகுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செய்வீங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. ரிஷபம், உங்களுக்கு நல்ல நேரம் காத்திருக்கிறதுனால உற்சாகமா இருங்க. உங்களுக்கு கூடுதல் சக்தியும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல நாளுங்க.
பேர குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமா இருப்பாங்க. மனதுக்கு இனியவர்கிட்ட அக்கறை இல்லாம இருக்கிறதுனால வீட்டுல பதற்றமான சூழ்நிலை ஏற்படலாம். வேலை இடத்திலும் வீட்டிலும் அழுத்தம் இருந்தால் சட்டென கோபம் வரும். சிலர் நீண்ட தூர பயணம் செல்வீர்கள். அது கடினமாகவும் ஆனா அதிக பலன் தருவதாகவும் இருக்குங்க. உங்க திருமண வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தனிமைய விரும்ப கூடுங்க. தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். வாக்கு வன்மையினால லாபம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்னால பொருட்சேர்க்கை ஏற்படும். தாய்மாமன் உறவினர்கள் கிட்ட அமைதியா நடந்து கொள்ளவும். மாணவர்களுக்கு கல்வியில புதுவிதமான முயற்சிகளின் மூலம் நன்மை உண்டாகும். இறக்குமதி தொழில் புரியறவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனம். உடல் நலனுக்காக குறிப்பா மனம் உறுதி பெற தினமும் தியானம் யோகா செய்ய தொடங்குங்க. இன்னைக்கு உங்க பணம் பல பொருட்கள்ல செலவாக கூடுங்க. இன்னைக்கு நீங்க பட்ஜெட் திட்டங்கள் தீட்டுவது அவசியங்க. இதனால உங்க கவலைகள் தீரும். இன்னைக்கு மற்றவங்களோட தேவையில்லாத தலையீட்டுனால கவனம் செலுத்த இல்லாமல் போகும். ஆனா குழந்தைகளோட அதிக தாராளமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். வித்தியாசமான ரொமான்ஸ அனுபவிக்க வாய்ப்பு இருக்குங்க. எந்த புதிய கூட்டு முயற்சிக்கும் வாக்குறுதி தருவதை தவிர்த்திடுங்க. தேவைப்பட்டா உங்களுக்கு நெருக்கமானவங்களோட ஆலோசனையை கேளுங்க. இன்னைக்கு உங்க உறவினர் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வீங்க. ஏன்னா இன்றைய நாள் முழுவதுமே உங்க குடும்பத்தாரோட நேரம் செலவிடுவீங்க. உங்க துணையோட இதமான அன்பை இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. அது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான தருணமா இருக்கும். கௌரவ பதவிகள்னால மதிப்புகள் உயரும். பொதுக்கூட்ட பேச்சுகள்னால கீர்த்தி உண்டாகும். குடும்பத்துல உள்ள பெரியோர்களிடம் அனுசரிச்சு போங்க. வெளியூர் பயணங்கள்னால அனுகூலமான சூழல் உண்டாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நினைவாற்றல்ல மந்தத்தன்மை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் உயரும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுசரிச்சு செல்லவும். கடகம். இன்றைய பொழுதுபோக்குல விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டுங்க. இன்னைக்கு பால் தொழிலோட தொடர்புடையவங்க இன்னைக்கு நிதி ரீதியா பயனடைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றிய சூழ்நிலைகளை பிரகாசமாக்கும். உங்க மனதிற்கு இனியவரை காணலாங்க. அதனால உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம். பார்ட்னர்ஷிப்ல புதிய முயற்சி தொடங்க நல்ல நாளுங்க. எல்லாமே பலன் தந்துவிட கூடாதுங்க அப்படின்னு கிடையாது. ஆனா பார்ட்னர்களோட கைகோர்ப்பதற்கு முன்பு சிந்திங்க. உங்க வழியில யார் குறுக்கிட்டாலும் பணிவோடையும் சார்மிங்கமாகவும் இருங்க. உங்க சார்மிங் மந்திரத்தின் ரகசியம் மிக சிலருக்கு மட்டும்தாங்க தெரியும். திருமண வாழ்வை இனிமையாக்க நீங்க இதுவரை எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்குங்க. கூட்டாளிகள்னால அனுகூலமான பலன்கள் உண்டாகுங்க. வர்த்தக பணிகள்ல மேன்மையான சூழல் ஏற்படும். போட்டிகள்ல ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. பணிகள்ல திறமைகள் வெளிப்படும். பயணங்கள்னால விரைய செலவுகள் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்.
சிம்மம், மன அமைதிக்காக சில நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுங்க. வெளிநாட்டுல கிடைக்கும் உங்க நிலத்தை இன்னைக்கு நல்ல விலையில விற்கலாம். இது உங்களுக்கு லாபம் தருங்க. குழந்தைகளின் படிப்பை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா இவை தற்காலிகமானவை தாங்க. காலப்போக்கில் இவை மறைந்துவிடும். உங்க அன்புக்குரியவங்களோட உங்க காதலை பகிர்ந்தா இன்னைக்கு அவர் உங்க தேவதையாக மாறுவார். உங்க மன உதவினால இன்னைக்கு ஆபீஸ்ல உங்களோட நாள் நல்ல முறையில கழியுங்க. இன்றைய நாட்கள்ல உங்களுடைய சில நண்பர்கள் உங்க வீட்டிற்கு வரக்கூடும் மற்றும் நீங்க அவங்களோட நேரம் செலவிடுவீங்க. இருந்தாலும் இந்த நேரத்துல மது, பீடி போன்ற போதைப் பொருட்கள் சேவை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்காதுங்க. இன்னைக்கு ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றுங்க. வயலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றுங்க. இவை அனைத்துமே உங்களுக்கு ஏறி உள்ள காதல் ஜுரத்தினாலதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புதிய நபர்களோட பேச்சுக்களை நம்ப வேண்டாம். தம்பதியர்களுக்கிடையே தேவையற்ற பிரச்சனையினால அமைதி குறையும். எதிலையுமே நிதானத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது. உயர் அதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். செயல்பாடுகளின் தன்மை அறிந்து செயல்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அமைதி குறையும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்படுறது நல்லது. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். கன்னி, மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்ற இன்னைக்கு நல்ல நாளுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்க மூலமா புதிய வருமான வாய்ப்புகள் அமைய போகுதுங்க. தங்களோட சாதனைகள்னால பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பாங்க. காதலரோட முந்தைய கருத்து வேறுபாட்டை நீங்க மன்னிப்பதன் மூலம் உங்க வாழ்வை அர்த்தம் உள்ளதாக மாத்துவீங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல அனைவரும் உங்களோட இணக்கமா அன்பாகவும் நடந்து கொள்வாங்க. உங்க நேரத்துல மதிப்பையும் புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் மக்கள் கிட்ட இருந்து இருக்கிறது பயனற்றதுங்க. அவ்வாறு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தொல்லைகளை தவிர வேறொன்றையுமே தராது. உங்க துணையின் அன்புக்காக ஏங்குறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு அபரிமிதமா கிடைக்குங்க. எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கிறதுல காலதாமதம் உண்டாகும். செயல்பாடுகள் மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். பணிகள்ல பொறுப்புகள் உயரும். பூர்வீக சொத்துக்கள்னால சுப விரயங்கள் உண்டாகும். மனதுல புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உறவு மேம்படும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் உயரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. துலாம், யூகிக்க முடியாத உங்களோட இயல்பு திருமண உறவை பாதிக்காம இருக்கட்டுங்க. இதை தவிர்ப்பதை உறுதி செய்யுங்க. இல்லாவிட்டால் பின்னர் வருத்தப்படுவீங்க. விசேஷமான பிரிவை சேர்ந்தவர் எதற்குமே நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாரா இருப்பாங்க. பேர குழந்தைகள் மிகுந்த ஆனந்துக்கு காரணமா இருப்பாங்க. உங்க பார்ட்னர் இல்லாத நேரத்துல இருப்ப உணர்வீங்க. உங்க கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்குங்க. பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பும் இருக்குங்க. பண லாபம் பற்றி சிந்திக்காதீங்க, ஏன்னா தொலைநோக்குல அது பயனுள்ளதா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க உங்க வேலையை சரியான நேரத்துல முடிக்க முயற்சிக்க வேண்டுங்க. உங்களோட விருப்பம் உள்ளவங்க வீட்டுல யாராவது உங்களுக்காக காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க துணையோட மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீங்க. உறவினர்களோட வருகையினால மன மகிழ்ச்சி ஏற்படுங்க. புத்திரர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டுங்க. நண்பர்களோட பயணங்களை மேற்கொண்டு கேளிக்கைகள்ல ஈடுபடுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். கால்நடைகள்னால லாபம் கிடைக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த செயல்களையும் கவனமா செய்யணுங்க. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மேன்மையான நாளா இருக்குங்க.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிகம். ஆர்வம் தரும் எதையாவது படிப்பதன் மூலமா மனதிற்கு பயிற்சி கொடுங்க. இன்னைக்கு ஒரு விருந்துல பொருளாதார பக்கத்தை வலுப்படுத்த உங்களுக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபரை நீங்க சந்திக்க முடியுங்க. பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளுக்கு புதுப்பித்து கொள்ள நல்ல நாளுங்க. உணர்ச்சி மயமான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவை தருங்க. தொழில் அதிபரை போலவே உங்க வணிகம் தொடர்பான விஷயங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நீங்க இதை செஞ்சீங்கன்னா நீங்க நிறைய சிக்கல்ல இருக்கலாங்க. எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். மற்றவங்களோட தலையீட்டுனால இன்னைக்கு உங்க துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். பொதுக்கூட்ட பேச்சுக்கள்ல ஈடுபட முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. தாயாரோட ஆதரவுகள்னால தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. போட்டிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீங்க. வாகன பயணங்கள்னால லாபம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். எதிலையுமே துணிச்சலோட ஈடுபட்டு லாபம் மற்றும் மகிழ்ச்சி அடைவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாளுங்க. அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு துணிச்சல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். தனுசு. நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்கள்ல இருந்து விடுபடுவீங்க. அவற்றுல இருந்து நிரந்தரமா விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் தாங்க. இன்னைக்கு நீங்க மது போன்ற போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. இல்லைன்னா போதையில விலை உயர்ந்த பொருட்களை தொலைத்து போக கூடுங்க. உறவினர்களோட உறவுகளையும் பந்தங்களையும் புதுப்பித்து கொள்ளும் நாளுங்க. இன்னைக்கு நீங்க செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு கழிப்படையலாங்க. வேலையில நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பாசிட்டிவான பலன்களை தருங்க. நேர்காணலின் போது நீங்க கட்டுப்பாடா இருந்து உங்க திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுங்க. அப்புறப்படுத்துவதன் மூலம் நீங்க நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்காக நேரத்தை செலவிடுவீங்க. ஆனா உங்களால இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு உங்க துணை ஒரு ஸ்பெஷலான பரிசை உங்களுக்கு அளிப்பாங்க. சாதுரியமான பேச்சுக்கள்னால கீர்த்தி உண்டாகுங்க. பொருள் சேர்க்கையாகலான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவுனால பொருளாதார மேன்மை உண்டாகுங்க. சகோதரர்கள் கிட்ட அனுசரிச்சு போங்க. பிள்ளைகளோட கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகுங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகரம். உங்களை வெல்றதுக்கு யாருமே இல்லைங்க. ஏன்னா உங்களோட அன்பு தான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்குதுங்க. இன்னைக்கு உங்களோட உடல் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு பண பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை கலந்து பேசி அதுக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தயாராக இருங்க. வீட்டில் அப்போ தான் அமைதியாக நிம்மதியாக உங்களால் இருக்க முடியும். இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இல்லைன்னா இந்த விஷயம் உங்கள் உறவுகளுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துங்க.
மற்றவங்க சொல்வதை கேட்டு அவங்களுடைய அனுபவத்தில் இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. இதன் மூலிமா நீங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் பழைய காலத்தில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் உங்கள் துணையோட பேசி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சூழ்நிலைகள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி மாறக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களும் மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் மற்றவங்க மூலியமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் கற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய உதவி உங்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கும்பம். இன்னைக்கு நிறைய ரிலாக்ஸ் நேரம் கிடைக்குங்க. தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய விஷயங்களில் தொழிலில் கற்றுப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வருவாங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக கூட இருக்குங்க. அதனால் லாபமும் கிடைக்குங்க. உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் நிறைய சிறு சிறு சண்டைகள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ரொமான்ஸுக்கு அளவே இருக்காதுங்க. அந்த சண்டைகள் எல்லாம் மறந்துடுவீங்க. இதன் மூலியமா உங்களுடைய துணையை சந்தோஷமா வச்சிருக்க முடியுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் எப்போதும் நல்ல எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட துணையோட அன்பில் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் மறந்துடக்கூடுங்க. அந்த அன்பில் உங்களையே மறக்கக்கூடிய தருணமாக இது இருக்குங்க. உங்களுக்கு பண பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது குறையுங்க. எந்த பொருளையும் பாதுகாப்பாக கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சொத்துக்கள்னால இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல உங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருப்பீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே குறைஞ்சி அதன் மூலிமா மற்றவங்க மூலியமாகவும் உதவிகள் கிடைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தருணங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சிட்டு இருந்த தொழிலில் லாபம் பார்க்காம இருக்கீங்களா? ஆனால் இனிமேட்டு உங்களுக்கு லாபம் வரக்கூடிய நாளுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களை செய்யும் போதும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மீனம். உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இல்லைன்னா பின்னாட்களில் நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டி இருக்குங்க. ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் மனது மூலியம்தான் உங்கள் உடலை போய் தாக்கக்கூடியதாக இருக்குதுங்க. புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்க. அப்போ தான் அது லாபத்தை ஏற்படுத்துங்க. மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை தான் தேடி தருங்க.
மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அப்பதான் கடவுளும் உங்களுக்கு உதவுவார். இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அளிச்சிடுங்க. உங்களுக்கு மற்றவங்க கிட்ட பழகிறது சரியில்லை அப்படின்னா உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எப்படி பழகிறீங்க, உங்கள் மேலே என்ன மாதிரி தவறு இருக்குன்னு உங்களையே நீங்களே ஆராய்வது தான் ரொம்ப முக்கியங்க. அதுதான் உங்களுக்கு உயர்வை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய வீடு வாங்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளும் வரும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு நிம்மதியாக இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.